எல்லாரும் நம்ம சோஷியல் மீடியா நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம கவின் அப்படின்னு சொல்லி ஒரு தம்பி டிசிஎஸில் ஐடி சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் டெக்னாலஜியில் ஒர்க் பண்ண அவரை மர்டர் பண்ணியிருக்காங்க தமிழ்நாட்டில். எத்தனையோ மர்டர்னால் நடக்குது. இது ஏன் மனசை கேட்காம நாங்களாம் வீடியோ பண்ணி போட வேண்டியதாக இருக்குது. அவ்வளோ கேவலமாக இருக்குது தமிழ்நாடோட நிலமை. எல்லாருமே தெருவுக்கு போராட வேண்டியதாக இருக்குது. புள்ளியும் இப்போ ஒரு ஆம்பளை புள்ளியும் வளர்க்க முடியல, ஒரு பொம்பளை புள்ளியும் வளர்க்க முடியாத நிலமை தான் இன்றைக்கி தமிழ்நாடோட நிலமை. எல்லோரும் நாங்களாம் வீடியோ போட்டுன்னு உட்காந்து நாங்களாம் போராட வேண்டிய நிலமையில் இருக்கிறோம். இது எல்லாத்துக்குமே காரணம் வேறு யாருமே கிடையாது. யாரெல்லாம் கீழ் ஜாதி மேல் ஜாதி இல்லை ஜாதிக்கு ஒரு கட்சி வச்சுன்னுக்கிறாங்களோ அவங்க தான் அதுக்கு காரணமே. ஏன்னா கட்சியோட தலைவருங்க என்ன பண்ணுறதுன்னா, அவங்களோட சோர்ஸ்க்கு என்னவோ அதை பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன ஒரு சீட் கிடைக்கணும், ஒரு இடத்துக்கு உட்காந்துடணும், அதுக்கு போராடுறேன்ட்டு ஏதாவது ஒன்று பண்ணி ட்ராமா பண்ணிட்டு அந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிவிட்டு கடைசியில் இந்த மாதிரி படித்த பசங்க ஒரு 1.5 லட்ச ரூபா சம்பளம்னா சும்மா கிடையாது. மாதம் 1.5 லட்ச ரூபா சம்பளம்னா எப்படி ஜாதி குத்துருமா? 1.5 லட்ச ரூபா சம்பளம் சொல்லுங்கள். படிச்சுட்டா மட்டும் போதாது இல்லையா, உஷாராக இருக்கணும். அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். என்ன, நாங்கள் இந்த சமுதாயத்துக்கு கொடுக்குற அட்வைஸ் என்னென்னா, படித்தா மட்டும் பத்தாது, புத்திசாலித்தனமாகவும் இருந்துக்கோங்க. நீங்கள் போய் ஒரு பொண்ணை விரும்புகிறீங்க, நீங்கள் அந்த பொண்ணை செலக்ட் பண்ணுறீங்கன்னா கூட அந்த பொண்ணோட பேக்ரவுண்டை பற்றி விசாரிங்க. இப்போ அந்த கவின்தே அவர் விசாரிச்சிருக்கணும். அவர் அந்த பொண்ணு போலீஸ்காரன் பொண்ணு இந்த மாதிரி கேஸ்டில் இருக்கிறாங்கனாக்கா அந்த பொண்ணே சொன்னால் கூட நீங்கள் ஒதுங்கி போயிட்டுருக்கணும். சரிங்களா? அந்த மாதிரி நிலமையில தான் இன்றைக்கி தமிழ்நாடு இருக்குது. ஆனால் நீங்கள் போய் அந்த மாதிரி ஒரு இடத்துல போய் கையை வச்ச உடனே அவனுங்க மறுபடியும் அதே தான் பண்ணுவானுங்க. அவனுங்களுக்கு என்றைக்குமே அவனுங்க எவ்வளோ உயர்ந்து போனாலும் புத்தி வளர போகிறது இல்லை. ஆனால் இது மூலயமா நான் எதுக்கு இந்த பதிவெல்லாம் போடுறேன்னா, இப்போ எனக்கு ஒரு 4-5 நாளாகவே நிறைய கேள்வி எனக்கு தோணுன்னே இருக்குது. ஆனால் இதை கேட்காமே இருக்க முடியாது. நம்மளுக்கான பர்மிஷன் இருக்குது இல்லையா, நம்மளுக்கான பர்மிஷன் இருக்குது. நம்ம யாரை வேணால் நம்ம தைரியமாக கேள்வி கேட்கலாம். இன்றைக்கி அதுதான் டெமோக்ரஸி கண்ட்ரியோட ரூல்ஸ்லாம் அப்படி தான் இருக்குது. நான் இப்போ யாரை கேள்வி கேட்க போகிறேன்னா, நம்ம எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் சொல்லிட்டு விசிகாவோட கட்சி தலைவர் இருக்காருங்களா, அந்த நபரை தான் நான் கேள்வி கேட்க போகிறேன். நானும் ராணிப்பேட்டையில் பிறந்து வளர்ந்து அந்த ஊரில் தான் நான் படித்து வளர்ந்தது. அந்த ஊரில் இருக்கிற மக்கள் எல்லாம் அவர் எப்படி நம்புகிறாங்களோ அதே மாதிரி நானும் நம்பினால் தான். ஆனால் இப்போல்லாம் நான் நம்ப போகிறது கிடையாது. ஏன்னா அவங்க ஒரு போராட்ட காலத்தில் நிற்கும் போது, ஒரு போராட்டத்தை இதுக்காக நான் போராடுறேன், ஏழை ஜனங்களுக்காக போராடுறேன், ஒரு ஒரு இந்த கேஸ்ட்டுக்காக போராடுறேன் அப்படின்னு வரும்போது எல்லாம் நல்லா இருந்துச்சு. நாங்களும் களத்தில் இறங்கி நிறைய எல்லாம் பண்ணியிருக்கோம். எல்லாம் என் ஊர் ஆளுங்க தான் இன்றைக்கி வரைக்கும் அவரை தூக்கி வச்சு தலையில் வச்சு கொண்டாடுறது. ஆனால் இன்றைக்கி திருமாவளவன் அவர்கள் போராடலாம் கூடாது. சரிங்களா? இப்போ போய் கவின் வீட்டில் போய் ஆறுதல் சொல்கிறாருன்னா, அது நாங்கள் எங்களை மாதிரி ஆளுங்க போய் ஆறுதல் சொல்லணும். நாங்கள் எந்த ஒரு பதவியிலையும் கிடையாது. நாங்கள் நார்மல் சிட்டிசன். நாங்கள் இந்தியாவில் நாங்கள் போய் பண்ணலாம். ஆனால் நீங்கள் நார்மல் சிட்டிசன் கிடையாது. மினிஸ்டர் ஆஃப் பார்லிமெண்ட், ஓகேங்களா? லோக்சபா அண்டர் த ராஜ்யசபா கீழே நீங்கள் இருக்கிறீங்க. நீங்கள் எம்பி என்ன பண்ணணும் தெரியுமா? உங்கள் பெண்ணை எடுத்து சட்டம் எழுதணும். அப்படி சட்டம் எழுதுறதுக்கு உங்களை தடுக்கிறானா, அவனுக்கு எதிராக போராடு. யார் தடுக்கிறாங்க? தைரியமாக சட்டம் எழுதுங்க. இத்தனை வருஷம் நீங்கள் எப்படியோ தள்ளின்னு போயிட்டீங்க. இனிமே அது நடக்காது. சரிங்களா? கரெக்டாக சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. இனிமே
உங்கள் கட்சியில் இருக்கிறவங்களே வந்து உங்களை மதிக்காத மாதிரி நடக்கும். அதுதான் இயற்கை. நீங்கள் எவ்வளோ நாளைக்கு வந்து போராட்டம் பண்ணுறேன் ஒரு சின்ன இப்போ வந்து கவின் வீட்டுக்கு போய் ஆறுதல் சொல்லிக்கிறீங்க. சின்னதாக ஒரு ஸ்டேஜ் போட்டு அந்த ஊரில் வந்து உங்கள் ஆளுங்களை கூப்பிட்டு வச்சு ஒரு போராட்டத்தை பண்ணிட்டு நீங்கள் பாட்டுக்கு போயிட்டே இருக்கீங்க. உங்களுக்கு அடுத்தடுத்த உங்களுக்கான வேலை வந்துகிட்டே இருக்கும். சரிங்களா? நீங்கள் ஃபுல் பிஸி தான். ஒரு எம்பின்றது வந்து சும்மா விளையாட்டு விஷயம் கிடையாதுங்க. எம்பிக்கான வேலை என்னன்றது நான் சொல்கிற மாதிரி வச்சுக்காதீங்க. ஏன்னா நான் பிறந்து வளர்ந்து இன்றைக்கி எனக்கு என்ன வயசோ அதுதான் உங்களோட அனுபவம். 35 வருஷம் நீங்கள் வந்து அரசியலில் இருக்கிறீங்க. 35 வருஷம் உங்களோட அனுபவம்னா அப்போ வந்து பார்த்துக்கோங்க. நான் வந்து உங்களுக்கு சொல்கிற மாதிரிலாம் வச்சுக்காதீங்க. சரிங்களா? நீங்கள் அந்த எம்பி போஸ்டிங்லேருந்து விலகி போயிடுங்க. அதுதான் உங்களுக்கு மரியாதை. நீங்கள் மறுபடியும் போய் களத்தில் இறங்கி போராடிது இப்போ என்ன பண்ணுறீங்களோ போராடுறீங்களோ அதே மாதிரி நீங்கள் போராடிட்டே இருங்க காலம் ஃபுல்லாக. சரிங்களா? நாங்கள்லாம் வந்து நம்பி உங்களை ஓட்டு போட்டு உங்களை வந்து தூக்கின்னு வந்து ஒரு எம்பியாக வந்து உட்கார வச்சாக்கா, ஒரு மினிஸ்டராக உட்கார வச்சாக்கா, நீங்கள் எங்கள் கூடயே சேர்ந்து வந்து போராடுறது. நான் பார்த்தா எங்களெல்லாம் எப்படி தெரியுது? எங்களெல்லாம் பார்த்தா எப்படி நாங்கள்லாம் வந்து கேள்வி கேட்க மாட்டோம் அப்படின்னு நினச்சிட்டிங்களா என்ன? இல்லை உங்கள் ஆளுங்களை வச்சு எப்படியாவது பயம்புத்திடலாம், சீன் காட்டிடலாம் அப்படின்னு நினச்சின்னுக்கிறீங்களா என்ன? அது வந்து எதுவுமே நடக்காது. சரிங்களா? அது எதுவுமே நடக்காது. ஏன்னா நானே வந்து சீன் காட்டுறாள் தான். நாங்களாம் வந்து தூரமாக நிற்கிறோம், ஏதோ வந்து வளர்ச்சியை நோக்கி அப்படி போயின்னு இருக்கிறோன்னா அது வந்து பார்த்துக்கோங்க. உங்களுக்கு வந்து இவ்வளோ தான் நான் சொல்ல முடியும். நீங்கள் வந்து சட்டத்தை உடனே போடணும். சட்டத்தை உடனே போடணும். அதுதான் என்னோடய கோரிக்கை. என்ன பண்ணுவீங்களோ நீங்கள் வந்து டிஎம்கே உங்கள் தலைவர்கிட்ட உங்கள் பாஸ்கிட்ட வந்து கேட்பீங்களோ என்ன பண்ணுவீங்களோ அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. நீங்கள் எம்பி, நீங்கள் சட்டம் போடணும். உங்களுக்கான ரைட்ஸ் இருக்குது. நீங்கள் நினச்சா மிலிட்ரியே எடுத்துன்னு வந்து இறக்கலாம். நீங்கள் ஒரு எம்பிக்கு நிறைய இருக்குது ரைட்ஸு. சரிங்களா? என்ன வேணால் பண்ணலாம். ஆனால் சாதாரணமாக அப்படியே ட்ராமா போட்டுன்னு எடுத்துன்னு போய் கவின் அந்த புல்லை வந்து தங்கமான புல்லை, அந்த புல்லை படித்து அது வந்து ஒரு ஐடி கம்பெனியில் டிசிஎஸில் 1.5 லட்ச ரூபாய் சம்பளம்னா இன்டர்வியூ எப்படி தெரியுமா நடக்கும்? கேம்பஸ்லேருந்து எடுத்திருப்பாங்க. அந்த பையனை கேம்பஸ் இன்டர்வியூவில் செலக்ட் பண்ணி எடுத்திருப்பாங்க. தங்கம் மாதிரி ஒரு ஒரு கேம்பஸ் இன்டர்வியூவில் செலக்ட் பண்ணுறவங்களாம் கோல்டு மாதிரி. சரிங்களா? அநியாயத்துக்கு வந்து வெட்டி தலையை வந்து பீஸாக வெட்டி விசிறடிக்கிறான்னா அவன் படிக்காத முட்டாள். நீங்கள் வந்து லோக்சபாவில் போய் உட்கார்ற எம்பி. 2 பேருக்குமே வித்தியாசமே இல்லையே. 2 பேருக்குமே வித்தியாசம் இல்லை. அவன் வெட்டி போடுறான்னா நீங்கள் போய் அதுக்கு போராடுறீங்க. ரெண்டுமே ஒன்று தான். போராடக்கூடாது. போராடுற இடத்துல நாங்கள் இருக்கிறோம். நாங்கள் போராடுவோம். தெரியுதுங்களா? திருமாவளவன் அவர்களே, நீங்கள் போராட வேண்டிய இடத்துல இல்லை. நீங்கள் சட்டம் எழுத வேண்டிய இடத்துல இருக்கிறீங்க. கரெக்டாக பண்ணுங்கள். எது பண்ணாலும் அவ்வளோதான் சொல்ல முடியும். உங்கள் பின்னாடி வந்து உங்கள் கூட சேர்ந்து ஃபோட்டோ எடுக்கிறது, அதை தூக்கி ஃபேஸ்புக்கில் போடுறது, அந்த மாதிரி ஆள்லாம் நாங்களாம் கிடையாது. ஆனாலும் உங்களுக்கு மேலெல்லாம் மரியாதை இருந்துச்சு. இப்போ அந்த மரியாதை கிடையாது. இனிமேல் கிடையாது. ராணிப்பேட்டைக்கு நீங்கள் வரும்போது உங்களை வந்து எப்படி எங்கள் ஆளுங்க எங்கள் ஊருக்காரங்க வரவேற்றுட்டாங்கன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ தான் வந்து போனீங்க ராணிப்பேட்டைக்கு. எவ்வளோ கோலாகலமாக திருவிழா மாதிரி கொண்டாடினாங்க எங்கள் ஆளுங்க. எல்லார் நம்பிக்கையும் நீங்கள் உடைக்கிறீங்க. எல்லாரும் நம்புறதுன்னா அண்ணன் நம்ம கூட வந்து நிற்பார். எதுவாக இருந்தாலும் அண்ணன் நம்மளுக்காக இருக்கிறாருன்னு நம்புகிறாங்க. ஆனால் அது பொய். ஏதோ அவனுங்க ஏதோ ட்ராமாக்காக அவனுங்களும் உங்கள் கூட சேர்ந்துன்னு ஆட்டம் போட்டுங்கிறானுங்க. எல்லாரும் அதே மாதிரி இருப்பாங்கன்னு நினச்சிடாதீங்க. ஏதோ என் ஊரில் 4 பேர் அப்படி இருக்கலாம். எல்லாருமே அப்படி இருக்க மாட்டாங்க. எல்லாம் படித்து தெளிவாக இருக்கிறாங்க. தெளிவான ஒரு 90% இருக்கிறாங்க ராணிப்பேட்டையில். 90%. அந்த 10% தான் வந்து உங்கள் பின்னாடி சுற்றி நிற்குது. ஒரே ஒரு 10% தான். மிச்சம் இருக்கிற 90% எங்களை மாதிரி ஆளுங்க தான். தெரிஞ்சுக்கோங்க. கரெக்டாக வந்து நடந்துக்கோங்க. இந்த சும்மா ஜாதி சொல்கிறது, அம்பேத்கருக்கு வந்து சிலை வச்சுக்கின்னு அதுக்கு மாலை போட்டுக்கின்னு அவருக்கு பர்த்டே கொண்டாடிக்கின்னு. அம்பேத்கரே சொன்னது வந்து என்ன தெரியுமா? தெருவில் இறங்கி போராடலாம் சொல்ல, எல்லாரையும் படித்து முன்னேற தான் சொன்னாங்க. இன்றைக்கி அந்த பையன் கவின்னு அதை தான் செஞ்சான், அதை ஜெயித்தான், படித்தான், முன்னேறினான். அவன் வந்து வாழ்க்கையில் 1.5 லட்ச ரூபாய் என்றைக்கு சம்பளம் வாங்கினானோ ஜெயிச்சிட்டான் அவன் வாழ்க்கையில். சரிங்களா? அம்பேத்கர் சொன்ன வழியை வந்து அவன் பின்பற்றி வந்தது அவன்தான். நீங்களாம் கிடையாது. நீங்களாம் வந்து
35 வருஷமாக கஷ்டப்பட்டு இப்போ தான் எம்பி ஆகிக்கிறீங்க. அந்த பிள்ளைக்கு சின்ன வயசு, அது இப்போவே வந்து ஒரு பெரிய ஒரு சம்பளத்தில் வந்து உட்காந்துச்சு. அந்த கவினுக்காக தான் நான் இவ்வளோ பேசினுக்கிறேன். அது கவின் வந்து லாஸ்ட்டாக இருக்கணும் தமிழ்நாட்டில், சொல்லிட்டேன். கவினோட கொலை வந்து லாஸ்ட்டாக இருக்கணும். இதுக்கப்புறமா இந்த நாடகத்தெல்லாம் போட்டுக்கின்னு இதெல்லாம் பண்ணாதீங்க சொல்கிறேன்.